காய்ஸ், இனிமே நம்ம சவுதி vlogs தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சவுதியில் என்ன மாதிரி ஃபுட் இருக்குது, என்ன மாதிரி பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்ககிட்ட லைவாக ஹானஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சவுதி vlogs பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மிஸ்டர் மிஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6 hours ட்ராவலுக்கு அப்புறம் ஜெத்தா ஏர்போர்ட்ல இருந்து டேரெக்டாக நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்டோட அண்ணன் வீட்டுக்கு தான் போக போகிறோம். போதவல்ல டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறதுக்கே ஒரு 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. போனதோட தூங்கிட்டோம். மார்னிங் ஒரு 10 o'clock வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகி நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மக்கா மால் தான் போகிறோம். அவ்வளோ பெரிய மால், பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. அபாயாஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. வரவே மனசுல ஸ்லிப்பர்ஸ், பேக்ஸ், சாக்லேட்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐயோ சொல்றதுக்கு அவ்வளோ பெரிய லிஸ்ட் வேணும். ஸோ எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே ஓகே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இருக்கேன்னு ட்ரை பண்ணால் சுத்தமாக நல்லாவே இல்லை. நான் சாப்பிடவே இல்லை. என் ஹஸ்பண்ட் ஓகே ஃப்ரெஷ் ஜூஸாச்சும் குடின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மிலன் ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கலர் பொடி அள்ளி போட்டு சீனி அள்ளி போட்டிருந்தாங்க. சுத்தமாக நல்லாவே இல்லை, குடிக்கவே முடியல. ஓகேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் ஃபைனலாக குடிச்சாங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஆளை மீட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன், பை.